இனிய அன்பர்களே வணக்கம். கனல் வீரம் பகுதி 1 என்ற ஒளிப்பதிவுக்கு தங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். மர்மயோகத்தில் நாம் இதுவரை கற்றுக்கொண்ட பயிற்சிகளும் யோகங்களும் நம்மளை ஆயத்தப்படுத்துவதற்காக தான் அமைஞ்சிருக்கு. அதனால்தான் இதுவரை ஆயத்த பயிற்சிகளே மர்மயோகத்தில் வெளிப்பட்டது. ஆனால் அவையெல்லாம் கவர்ச்சியற்ற நிலையிலே இருக்கிற காரணத்தினால இதுவரை ஒரு சிலரை தவிர பெரும்பாலும் எவரையும் கவரவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எதற்கும் நிரூபணம், சாட்சி முதலியவர்களை தேடும் இந்த விஞ்ஞான யுகத்தில் எந்த பயிற்சியும் வெற்று பேச்சுக்களாக ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது என்பதே உண்மையே. அண்டத்திலிருந்து அளவற்ற ஆற்றலை பெறவே வாசியோகம் மூலம் ஆயத்த பயிற்சிகள் இதுவரை சொல்லப்பட்டது. சொல்வது யாருக்கும் எளிது, அரிது சொல்லியவனும் செயல் என்று சொன்னார் தெய்வப்புலவர். இந்த வாசியோக பயிற்சியில் வெறும் ஆயத்த பயிற்சிகளாக எத்தனை நாளும் இருந்தாலும் அவை மதிப்பு இழந்தே காணப்படும். அண்ட ஆற்றலை பெறுகின்ற வழி ஒரு இயக்கத்துக்கு வருகின்ற போது, அதுவும் மனித தரத்துக்கு அப்பால் ஒரு மாமனிதன் தரத்தில் வெளிப்படும் போது மட்டுமே மர்மயோக பயிற்சிகளின் பெருமை வெளிப்படும். மாமனித தரத்துக்கு வந்த மர்மயோகம் மட்டுமே ஒரு யோக கவர்ச்சியை ஏற்படுத்தி அனைவருக்கும் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும். ஆயத்தத்தில் இருந்த ஒன்று ஆக்கத்தில், இயக்கத்தில் வியப்பை ஏற்படுத்தி நிரூபித்தால் மட்டுமே மர்மயோகத்தில் வரும் வாசியோகம் தன் பெருமையை வெளிப்படுத்தும். நல்ல நோக்கம் கொண்ட அன்பர்கள் தாமாக முன்வந்து நடைமுறை சாத்தியங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார்கள். எனது நோக்கம் அதுதான். மிகுந்த நன்றியோடு அவர்கள் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டேன். இந்த பயிற்சியின் நோக்கம் அண்ட ஆற்றலை பெறுவது முதல் நோக்கம். பெற்ற ஆற்றலை சூட்சும தேகத்தில் சேமித்து சூட்சும தேகத்தை வலுப்படுத்துவது இரண்டாவது. வலுப்பெற்ற சூட்சும தேகத்தை இந்த பரு தேகத்தை, அதாவது தூள தேகத்தை தாங்கி நிற்கும் அளவிற்கு வலு சக்தி ஏற்றுவது மூன்றாவது. இதனால் இந்த தூள தேகத்தை மிக ஆரோக்கியமாக வைத்திருப்பது மட்டும் அல்லாமல் அசாதாரண காரியங்களை செய்யும் அளவிற்கு தூள தேகத்தை பக்குவப்படுத்தலாம் என்பது உண்மையே. இந்த நோக்கத்தை மையப்படுத்தி இன்னைக்கு மதுரையில் அன்பர்கள் ஐந்து அன்பர்கள் பயிற்சியை தொடங்கினார்கள். அவர்கள் பயிற்சியில் ஏற்படும் சிக்கல்களும் அதை தீர்க்க எடுத்துக்கொண்ட ஆலோசனைகளும் பின் ஏற்பட்ட முன்னேற்றங்களும் மற்ற அன்புகளுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில்தான் கனல் வீரம் என்ற தலைப்பிலே ஒளிப்பதிவினை முகநூல் பக்கத்திலே நான் வெளியிடுகின்றேன். இதில் வரும் நுணுக்கங்களை விழிப்பு நிலையோடு உணரும் அன்பர்கள் துரோணாச்சாரியரை மானசீகமாக மனதில் கொண்ட ஏகலைவன் வில் வித்தைகளை தானே கற்றுக்கொண்டது போல அண்ட ஆற்றலையும் பேர் அறிவினையும் மனதில் பணிவுடன் ஏற்றுக்கொண்ட மற்ற அன்பர்கள் எமது நேரடி பயிற்சியில் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் தங்களுடைய மிகுந்த ஆர்வத்தில் இந்த பயிற்சியை கற்று தேர அதிக சந்தர்ப்பங்கள் உள்ளன. ஆகவே ஒளிப்பதிவினை உற்று கவனித்து அதில் வரும் நுணுக்கங்களை மற்ற அன்பர்கள் அறியுமாறு வேண்டிக் கொள்கிறேன். ஆக்கப்பயிற்சியானது இன்று காலை 6:30 மணிக்கு தொடங்கியது. மதுரை சூட்டுக்கோள் ஆசிரம அடிவாரத்தில் இருந்து மலை மேலே தண்டபாணி கோவிலுக்கு படிகளில் ஏறி செல்வதுதான் முதல் பயிற்சி. படிகளில் ஏறி செல்லும்போது வேகமாக இயங்கும் மூச்சு இளைப்போடு சற்று நின்று மனதால் கவனிக்கிறார்கள். வலுவான சுவாசம் வலுவான அண்ட ஆற்றலை கொண்டு வருகிறது. அதைவிட குறைந்த வலுவுடைய மனதை சுவாசத்தோடு இணைக்கும் போது
தன் செயல்பாட்டை மனம் நிறுத்தி கொள்கிறது. அப்படி செயல்படாமல் நின்று போன அந்த 2 அல்லது 3 நிமிடங்கள் ஒரு பொன்னான நேரம். அந்த நேரத்தில் தேகம் அளவற்ற அந்த ஆற்றலை மனதின் குறுக்கீடு இன்றி பெற்றுக்கொள்கிறது. அந்த அதிகப்படியான ஆற்றலை பெற்றுக்கொண்ட தேகம் மீண்டும் மலை ஏறத் துவங்கும் போது ஏற்றத்தில் மிகுந்த முன்னேற்றம் அவர்களால் காண முடிகிறது. மனம் நின்ற அந்த நிலையில் சுவாசிக்கும் சுவாசமே உடன்பாடு சுவாசம் என்று பெயர். மலை ஏற்றத்தில் உண்டான வலுவான சுவாசத்தில் செயல் இழந்து போன மனம் சுவாசத்தின் வலு யதார்த்த சுவாசத்தை நோக்கி நகரும்போது வலு குறையும். அப்போது மனம் மெல்ல செயல்படத் தொடங்கி என்ன ஆதிக்கங்களை தோன்ற செய்கிறது. யதார்த்த சுவாசத்தில் கிடைக்கும் அந்த ஆற்றலை மனம் தேகத்தை விட்டு வெளியே செலவழிக்க தொடங்குகிறது. வலுவான சுவாசத்தில் வலு இழந்த மனம் அமைதியுடன் இருக்கும்போது அந்த ஆற்றல் தேகம் முழுவதும் பெற உதவியாக இருக்கிறது. ஆனால் இயல்பான சுவாசத்தில் வலு குறையும் போது மனம் அந்த ஆற்றலையும் கவர்வது மட்டும் அல்லாமல் ஏற்கனவே இருக்கும் தேக ஆற்றலையும் மனம் கவர்ந்து வெளிச்ச சக்தியாக வெளியே சக்தி நாசம் விரயம் பண்ணுகிறது. இதுவே உடன்பாட்டு சுவாசத்தின் நுணுக்கம். இதில் கவனிக்க வேண்டிய மிக பெரிய நுணுக்கம் என்னவென்றால், மனமே உருவாக்கிய வலுவான சுவாசத்தில் மனம் அடங்கவே அடங்காது. அதில் அளவற்ற ஆற்றலை வெளியே புறத்தோற்றங்களில் ஈடுபட்டு 5 பொறிகள் மூலமாக பெருத்த அளவிலே நாசம் செய்யும். அப்படிப்பட்ட சுவாசம் முற்றிலும் முரண்பட்ட சுவாசம். அது அதிக தேக ஆற்றல் இழப்பையே உருவாக்கும். இப்படி உடன்பாட்டு சுவாசத்தின் மூலம் மலையேறிய அன்பர்கள் மலை ஏற 20 நிமிடங்கள் முதல் 23 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டார்கள். சராசரி மனிதர்கள் அந்த மலையை ஏற 35 நிமிடங்களாவது எடுத்துக்கொள்வார்கள். 2வது தடவையாக மலை இறங்கிய அன்பர்கள் 5 மலை ஏற வெறும் 13 நிமிடங்களே எடுத்துக்கொண்டார்கள். உடன்பாடு சுவாசத்திலே இருந்த காரணத்தினால்தான் இது நிச்சயமாக சாத்தியமாயிற்று. இது 5 மிகவும் ஊக்கம் அளித்தது. கூடிய விரைவிலே அந்த அன்பர்கள் 5 உடன்பாடு சுவாசத்தால் அளப்பரிய ஆற்றலை பெற்று மலை ஏறுவதற்கு வெறும் 2 நிமிடங்களையே எடுத்துக்கொள்வார்கள் என உறுதியாக நம்பலாம். இது ஆரம்ப கட்ட சாதனையே. இன்னும் 4 மாதங்களில் வலுவான சூட்சும தேகத்தால் அன்பர்கள் 5 நீரின் மேலே ஓடும் அளவிற்கு தங்கள் தூள தேகத்தில் ஆற்றலை பெறுவார்கள் என்பது நாளைய நிஜம். என்ன அன்பர்களே, நம்பும்படியாக இல்லை என்கிறீர்களா? இனி வரும் நாட்களில் அந்த 5 பயிற்சியின் முன்னேற்றமும் அதற்கான பயிற்சி முறைகளும் இனி வரும் ஒளிப்பதிவுகளின் மூலமாக நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயம் நம்பிக்கை வரும் என நம்பலாம். நன்றி, வணக்கம்.